என்னாடி ஆளுக்கு அவங்க பாட்டுக்கு ரூமுக்குள்ள போய் சாத்திக்கிட்டு என்னாடி ஆளுக்கு அவங்க பாட்டுக்கு ரூமுக்குள்ள போய் சாத்திக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம 2 பேர் மட்டும்தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். என்னாடி இப்போ எங்கே போகிறது? அதுதாம்மா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுங்க 2 ஒரு ரூமு, இவரு ஒரு ரூமு. இந்த அங்கிட்டு சாமி ரூம் தான் இருக்குது, அது சமையக்கட்டு. இதில் எங்கே போகிறதுன்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கேன். போகிறவளுக்கு தான் போகிறாளுங்க. ஒரு பாயத்தலைவன் இதை எடுத்து போட்டிருந்தா கூட இங்கேயாவது படுத்துருக்கலாம். நான் எதுக்குமா இங்கே படுக்கணும்? நான் எதுக்கு இங்கே படுக்கணும்? என் புருஷன் ரூமு அங்கே இருக்குது, என் ரூம் அங்கே இருக்குது. நான் எதுக்கு இங்கே படுக்கணும்? நீ பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீ என் மாமியார் வீடுன்னு சொல்லிட்டு போவலாம். ஆனால் உன் மாமியார் கறி என்ன கிளிப்பான்னு உனக்கு தெரியாதா என்ன? இங்கே பாருமா, அவங்க தான் மருமகன்னு சொல்லி நீ வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது இது நான் வந்து தான் ஆகணும். நீ பாட்டுக்கு உன் புருஷ ரூம்னு சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ நான் எங்கடி போகிறது? நம்ம வீட்டில் எம்புட்டு சொகுசாக உங்கள் அப்பா வச்சுருந்தாரு தெரியுமா? கீழே கூட உட்கார விட மாட்டார். மெத்தையிலையா போட்டு பஞ்சு மெத்தையில் படுத்த எண்ணி இன்னைக்கு படுக்கிறதுக்கு பாய் இல்லாமல் கூட ஆக்கிட்டியடி. இருமா, நான் உள்ளே போயிட்டு பெட்டு தலை ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போடுறேன், நீ இங்கே படுத்துக்க. அதானே, உங்கள் கரையை முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் கழட்டி விட்டுட்டு போயிடுவீங்களா? லூசு மாதிரி பேசாதம்மா, இருமா. ஏய், திறந்திருந்தா போதுமே, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி உள்ள அப்படியே நுழைஞ்சிடுறது. இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் நான் இந்த வீட்டு மருமக, நான் யாரோ இன்னும் கிடையாது. இங்க பாரு, டைவர்ஸ் நடக்குதுடி, டைவர்ஸ் நடக்குது. அது முடிஞ்சதுன்னா நீ யாரோ எவரோ தான், சரியா? நீங்க படுக்கிறதுக்கு பாய் தலைமணி போட்டா நாங்க இதுக்கு உள்ள போறோம். நீங்க போடாதனால தானே நாங்க உட்காந்துருக்கோம். எங்க வீட்டுல என் புருஷன் பஞ்சியும் மெத்தையுமா வாங்கி போட்டது. இன்னைக்கு வலியத்தவங்க மாதிரி இங்க வந்து நான் உட்காந்து நின்றுகிட்டு இருக்கேன். யாரு வர சொன்னா? யாரு உங்களை வர சொன்னா? நானா உங்களை வர சொன்னேன்? உங்க புருஷன் தான் போன் போட்டு சொன்னாரு, அதனாலதான் நாங்க வந்தோம். இல்லைன்னா எங்களுக்கு என்ன தலையெழுத்து வெங்காயமா இங்க வரணும்னு அவனை சொல்லணும். கட்டுன்னு அவனை சொல்லணும். இதுங்களெல்லாம் உள்ள விட்ட பாவத்துக்கு இதெல்லாம் வாங்கி தொலையணும்னு. கேரு 2 பேரும் உள்ள போறது இந்த இதெல்லாம் இங்க ஆகாது, சரியா? இந்த பாயும் தலைவணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கே படுத்து தூங்கி காலையில நேரமா கிளம்புங்க. நாங்க என்ன ஆடா மாடா என்னமோ தூக்கி வீசுற? அலையாத விருந்தாடி வீட்டுக்கு வந்தா அப்படித்தான். பாத்தியாடி உன் மாமியார் காரிக்கு கொழுப்ப எப்படி தூக்கி வீசிட்டு போறான்னு. நம்ம வீட்டுல வேலை செஞ்சவங்களுக்கே நான் தூக்கி வீச வேண்டி அப்படியாப்பட்டவன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணக்காரி நானு என்கிட்ட தூக்கி வீசிட்டு போறா. ஏம்மா விடுமா, இவளுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு நான் கட்டுறேன். கிழிச்ச ஒன்னும் கிழிக்க முடியல இன்ன வரைக்கும், இனிமேதான் கிழிக்க போறிய. இங்க பாரு, என்ன சாதானால நினைக்காத. என் மாமியார் கறி தூங்கட்டும், கதவை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணட்டும். அதுக்கப்புறம் பாரு, காலையில நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருப்போம். இவ முகரக்கட்டை எங்க போய் வைக்கிறான்னு பாக்குறேன். அவ வேற அந்த ரூமுக்குள்ள போவே கூடாதுன்னு சொல்லியிருக்காடி. அம்மா, என் புருஷனுக்கு என் மேல பாசம் அதிகம். என்னை பார்த்தோன்னையும் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் வாரு. அப்படியாப்பட்ட மனுஷன் இது அதை இதுன்னு சொல்லி கொடுக்கவும் தான் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காரு. நான் போய் கண்ணை சச்சு ஒரு சிரிப்பு சிரிச்சேன்னு வையி, என் புருஷன் அப்படியே என்னையும் சுத்தி சுத்தி வருவார். உன் மாமிக்காரி ரூமை லைட் ஆஃப் பண்ணிட்டா. சரி, ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், நான் அப்புறமேட்டுக்கு உள்ள போறேன். நீ இங்க பாய விரிச்சு போட்டு படு. நீ ஒத்தையில எப்படியும் நான் படுக்கிறது? யாரு, நான் என் புருஷன் கூட வாழணுமா வேணாமா? நீ வாழணும்டி. இப்ப நான் இங்க இரு, அப்பதான் நான் உள்ள போக முடியும். அதுவும் இல்லாம என் மாமியார் கறி சரியான கேடி. நான் எங்க இருக்கேன் ஏது பண்றேன்னு சொல்லிட்டு வந்தாலும் வரும். அந்த நேரத்துல நீ சிக்னல் கொடுத்தினா தான் நான் ஒடியார முடியும். சரி. என் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. என் மாமியார் ஆசையில மண்ணத்தான் இப்ப நான் துவ போறேன். என் புருஷனை என் முந்தானியில தான் நான் மடிக்க போறேன். புருஷனை மடிக்க போறாளா இல்ல மாமியார் கிட்ட விளக்கமா தடி வாங்க போறாளான்னு யாருக்கு தெரியும்? நம்ம படுப்போம். என் வயசுக்கும் என் காலத்துக்கும் என் வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் நான் தூக்கி வீசினேன். இன்னைக்கு எனக்கு ஒருத்தி தூக்கி வீசிட்டு போறா. வயிறு எரியுதே. என் வீட்டுக்கு என் மருமவ வரணும்னு நினைச்சேன். இப்படி ரோட்ல கிடக்கிறதெல்லாம் வரும்னு நினைச்சா பார்த்தேன். ஐயோ, மறந்தே போயிட்டேனே. அட எப்பா மருமவளை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியே போயா. ஏன்பா, ஏற்கனவே நான் மனசு நொந்து போய் இருக்கேன். என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? மைசன், நீங்க அப்பாவை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மருமவளை கூட்டிட்டு வெளியே போங்கன்னா மருமவ நம்ம வீட்டுக்கு வாரா. வரும்போது வலது கால எடுத்து வச்சு வரணும்ல. அதுவும் இல்லாம முறைப்படி ஆரத்தி கரைச்சு ஊத்தியில கூட்டிட்டு வரணும். நீங்க பாட்டு கூட்டிட்டு வரலாமா? அடியே சிம்ரனே சிம்மு.
கிம்மன்ற நேரம் வச்சுக்க நல்ல சொம்பு எடுத்து மண்டைய போட்டு போடுவேன் பாத்துக்க. அடியே நீ மண்டைய போல இல்ல மாங்காவை போட அது எனக்கு தேவை கிடையாது. மருமவ வந்திருக்குது, சீக்கிரம் ஆர்த்தியை கட்சி எடுத்துட்டு ஓடியா. இங்க வயிறு பத்திக்கிட்டு எரியுது, உனக்கு ஆரத்தி கரைச்சு வர ஊத்துறேன். அடியே ஆர்த்தி எப்படி கரைக்கணும்னு எனக்கு தெரியாதுடி, அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம பையனோட பொண்டாட்டி, நம்மளோட மருமக. என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கவ? அவங்கள நம்ம தானே வர வைக்கணும், அவங்களும் வேணான்னு தூக்கி வீசிட்டாங்க. பெத்தவங்க நம்ம தானே. சீக்கிரம் போ, ஓடு 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 ஓடு. யாரு வயிற்றுச்சல்ல கிடக்குறேன், எனக்கு அடுப்பேத்தாத. இவ ஒருத்தி ஆனா உனா வயிறறியுதுன்னு இந்த மோர் வேணா வாங்கி தரேன் குடி. அது வேற ராத்திரி நேரத்தில் மோரும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. தண்ணியை நல்லா மொங்குன்னு குடி. முதல்ல போய் கரைச்சி ஓடி 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 ஓடு 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 ஓடு. இவங்களுக்கு ஆர்த்தி ஒண்ணுதான் கேடு. லூசுக்கு இருக்கி இவளுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஒரு அறிவு வெங்காயமும் இல்லை. மருமவளே நீ அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதம்மா. அவள் ஒரு லூசுக்கு இருக்கி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவள் இப்படித்தான் லோயோ 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 லோயோன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ வாமா வா மைசன், மருமவளை கூட்டிகிட்டு வாங்க மைசன். வாங்க மருமவளே நம்மளாம் அழுகவே கூடாது சரிங்களா? நம்ம தான் 4 பேர்த்து அழ வைக்கணும். நம்மளே அழுதோம்னா எப்படி? வாங்க வந்து உட்காருங்க மைசன், உட்கார சொல்லுங்க மைசன். ஏய் அல்லாத எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? பாரு, உன் பெத்தவங்களுக்கு உன் மேல ரொம்ப பாசம் அதிகம். அந்த கோவத்திலையும் அவங்களுக்கு சொல்லாம கொள்ளாம நம்ம கல்யாணம் பண்ணிட்டோன்றது தெரிஞ்சுதான் அவங்க அப்படி பேசிட்டாங்க. மற்றபடி அவங்களுக்கு நம்ம மேல எந்த வருத்தமும் இல்லை சரியா? நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. அவங்க ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்மளை ஏத்துப்பாங்க. ஆமா மருமவளே, 10 மாசம் என்ன 10 மாசத்துல ஒரு சிங்க குட்டியை கையில பெத்து கொடுக்குறீங்க. இங்க இருந்து யூரினை பாஸ் பண்ண விடுறோம் உங்க அப்ப முகத்துல. அங்க இருந்து அவன் குடுன்னு ஓடி வந்துருவான் சரிங்களா? ஏய் அல்லாத எதுக்கு அழுதுட்டு இருக்க? நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். இல்லடா, அப்பா அம்மா சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு எவ்வளவோ கனவு கண்டோம். கடைசியில பார்த்தா எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. அப்பா அம்மா என்ன ரொம்ப வெறுத்துட்டாங்கல்ல. எம்மாடி, காதல் கல்யாணம்னாலே 1008 ரகல இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? அழாதன்னு சொல்றேன்ல, நீ அழுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன, என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும். அன்னைக்கு நான் மட்டும் தாலி கட்டலைன்னா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. நான் அவசரப்பட்டது இன்னைக்கு இப்படி வந்து விடியும் நினைச்சு பார்க்கல. நாளைக்கு விடியட்டும், உங்க அப்பா அம்மா காலில் போய் நான் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன், போதுமா? இல்லடா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அம்மா என்னை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பா பொறுப்பே இல்லாம இருந்த போது அம்மா எனக்காக அவ்வளோ செஞ்சிருக்காங்க. அப்படியேப்பட்ட மனுஷி என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது? மடியே, காதல் கல்யாணம்ல அப்படித்தாம்மா. பெத்தவங்க அப்படியே முரண்டு பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் சேர்த்துக்குவாங்க. நாம பார்த்துக்கலாம் விடு. இல்லைங்க மாமா, அப்பா இப்பதான் குடி இல்லாம ஒழுங்கா பொறுப்பா இருக்காரு. அம்மா பேச்ச கேட்டு அப்பா அதை இதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, அப்பா மறுபடியும் குடிகாரன் ஆகிட்டாங்கன்னா வீட்டுல நிம்மதியே கெட்டு போயிடும். எல்லாம் என்னாலதான். என் குடும்பமே இன்னைக்கு இப்படி ஆயிப்போச்சு. என்ன பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்னும் இல்ல சரியா? ஒன்னும் ஆகல. நான் இருக்கேன், அப்படியெல்லாம் உன்னை கைவிட்டுற மாட்டேன் சரியா? மருமவ அழுதுகிட்டு தான் இருக்கும். புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, நீங்க உள்ள கூட்டிட்டு போய் பிள்ளைய சமாதானப்படுத்தி தூங்க வைங்க மைசன். மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். அதுவும் இல்லாம நாளைக்கு புது வீட்டுல பால் காய்ச்சணும். மருமவ அழுதா சரிப்பட்டு வருமா? புது வீட்டுக்கு போற நேரம் மருமக வீட்டுக்கு வந்தாச்சு, கல்யாண செலவு மிச்சமாச்சு. அப்புறம் என்ன, ஜகஜோதியா கொண்டாட வேண்டிதான். சரி எந்திரி, வா உள்ள வா. அதெல்லாம் அழாதம்மா, பாத்துக்கலாம் விடு. அப்போ ஒரு நாள் நம்ம பையன் ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு நின்னானே, நான் கூட கண்ணை தேய்ச்சிட்டு பாக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு விருட்டுன்னு ஓடுனுச்சு. அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானா? இந்த பொண்ணை மறைக்கத்தான் நம்ம பையன் நமக்கு காசெல்லாம் கொடுத்தானா? ஆனா பாவிகளா, இதெல்லாம் தெரியாமையா இத்தனை நாள் அம்மையோன்னு இருந்திருக்கேன். மருமவளை போய் கூல் பண்ணுங்க. நீங்க என்ன வெளியே வந்துகிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. அப்பா மைசன், எதுக்கு வருத்தம்? நோ வருத்தம், ஒன்லி ஹாப்பி. மைசன், எதுக்கு அழுவுறீங்க? அழாதீங்க மைசன். இல்ல, நானும் எனக்கு இத்தனை வயசாகி போச்சு. ஒரு நாள் கூட உங்களை ஒரு மனுஷனாவோ இல்லை ஒரு ஜென்மமாக கூட நான் நினச்சதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் குடின்னு இருக்கானு, இவெல்லாம் எப்படி தான் வாழ்க்கையை ஓட்ட போகிறானோ அப்படி இப்படின்னு உங்களை கேவலமாக பேசியிருக்கேன். ஒரு அப்பான்னு அந்த அப்பா ஸ்தானத்தில் வச்சு நான் பார்த்ததே கிடையாது.
ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு அவர் என்னை அடிக்கிறாருன்னு எனக்காக அருவா தூக்கும் போது என்னை அறியாம மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அட என்னங்க மைசன், அப்பன் புள்ளைனா 1000 சண்டை இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? நீங்க என்ன அடிப்பீங்க, உதைப்பீங்க. இதுவே அடுத்தவன் அடிச்சா விட்டுருவீங்களா? சத்தியமா உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. மைசன், நீங்க என்னை திட்டுங்க, களி ஊத்துங்க, அடிங்க, உதைங்க. நாளைக்கு ஏதாவது எனக்கு ஒண்ணுனா நீங்க தான் துடிப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தானே துடிக்கணும். அப்புறம் அப்ப என்ன நான் எதுக்கு இருக்கேன்? நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, சரியா? நீங்க கெத்தா இருக்கணும், ஓகே? இந்த பனி எல்லாம் கிழிஞ்சு போச்சு பாருங்க, அடிச்ச அடியில. முதல்ல இந்த பனியனை மாத்துங்க, மருமலை போய் குஷிப்படுத்துங்க. காலையில புது வீட்டுக்கு பாலை காய்ச்சணும். அப்புறம் முறைப்படி எல்லாரும் முன்னாடி தாலியை கட்டுறீங்க. வெக்கப்படுறீங்க. கவலைப்படாதீங்க மைசன், போங்க மைசன். அப்புறம் மைசன், சொல்லுங்கப்பா. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணை நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அது இந்த பொண்ணு தானே? அது புரியுது. அன்னைக்கே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இந்த பொண்ணு உங்களை பாக்குற பார்வையே சரியில்லைன்னு. நீங்களும் அந்த பொண்ணை பாக்குற பார்வையே சரியில்லைன்னு நினைச்சேன். ஆனா இங்கிட்ட இப்படி ஒண்ணு இருக்கும்னு மறந்துட்டேன். எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிப்போன்னு நினைச்சேன். பரவாயில்ல, போங்க. சிவராத்திரி தூக்கம் ஏது? ஐயோ, சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. இது என்ன செருப்பு தானே? விட்றா மாடசாமி, இதெல்லாம் நமக்கு பழகி போன விஷயம். ஐயோ, என் மாமா எம்பிட்டு அழகா இருக்காரு. உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஏதுமில்ல, எவரும் இல்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையி. யாருக்கிட்ட? என்னடா இவன் அப்படியே நிற்பான், நம்ம போய் பின்னாடி இருந்து அக்கு பண்ணோனையும் அப்படியே இவன் நம்மளை அப்படி தூக்கி கொஞ்சுவான் நினச்சியா? அதுக்கு வேற ஆளை பாரு. என்கிட்ட வச்சுக்கிட்டேன் ஆஞ்சு விடுவேன், ஆஞ்சி. என்னங்க ஆசையா உங்களை கட்டி பிடிச்சா இப்படி பேசுறீங்க? முதல்ல இப்படி பேசுறது நிறுத்தடி, கேவலமா இருக்குது. சரியான அலைஞ்சவ போல இருக்கு நீ. என்ன பேசுறீங்க? சீ, உன்னையெல்லாம் எப்படிதான் விரும்பினேனே எனக்கு தெரியல. எவ்வளவு பெரிய பிரச்சனை வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு இதுலயே தான் நினப்பு முழுக்க இருக்குமா? கேவலமா இல்ல? இந்த உலகத்துலயும் தான் பொண்ணுங்க இருக்காங்க, யாராவது இப்படியா இருக்காங்க? சீ, அசிங்கமா இருக்கு எனக்கு. இங்க பாருங்க, நீங்க எனக்கு முறைப்படி தாலி கட்டிட்டீங்க, அதனாலதான் உங்களை கட்டி பிடிச்சேன். அதுக்கு போய் இந்த பேச்ச பேசுறீங்க. என் மேல உங்களுக்கு ஆசை இல்லையா, இல்ல பாசம் தான் இல்லையா? இங்க பாரு, எல்லா கன்றாவையும் உன் மேல இருந்துச்சு. அதெல்லாம் உன் வயிற்றுல குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி எப்போ உண்டானுச்சோ அதோட எல்லாம் முடிஞ்சுது. அதுவும் இந்த குழந்தைக்கு யார் அப்பன்னு கூட தெரியல. அப்படின்னும் போது நான் அதை ஏத்துக்கிட்டு உன்னை ஏத்துப்பேன் நினைச்சியா? அதுக்கு வேற ஆளை போய் பாரு. என்னங்க இப்படி பேசுறீங்க? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையா? சரி, உன் மூஞ்சில முழிச்சா கூட பொடிக்கு போயில சிக்காது. எங்க அம்மா உன்னை இங்க உள்ளேயே விட்டுருக்காதே. ஓஹோ, எங்க அம்மா நேரத்துக்கு தூங்கினோடனே அப்படியே நைஸா உள்ள புந்து வந்துட்டியா? கதவை பூட்டணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நீங்க என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் உங்களை தேடி நான் வரவே மாட்டேன். இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க தானே நிரூபிச்சு எல்லாரும் முன்னாடியும் உங்ககிட்ட நான் வரேன். அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. நீ எப்ப டிவி, நியூஸ் பேப்பர், கீஸ் பேப்பர்னு எல்லாத்துலயும் எங்க மான மரியாதையை வாங்கினியோ அப்பயே முடிவு பண்ணிட்டேன்டி, இந்த குழந்தைக்கு அப்பாவா நானா இருந்தா கூட உன்னை ஏத்துக்க கூடாதுன்னு. அதுக்கு நானும் பாத்துக்கிறேன் இரு. நாளைக்கு தான் இதனுடைய ரிசல்ட் வரப்போகுது. அப்போ தெரியும் இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு. அப்போ உங்களை பார்த்துக்கிறேன். அப்ப நீ என்ன பார்த்தது போதும், இப்ப முதல்ல கிளம்படி படி. தம்பி, நீ வாடா, வந்து உட்காரு. நீ எதுக்கடா அழுதுகிட்டு இருக்க? நீ எதுக்கு அழுகுற? உன்னை கண்ணீர் வடிக்க விட்டுட்டு போனாலே அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறியா? நல்லாவே இருக்க மாட்டா, ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டா. நான் என்னம்மா பாவம் பண்ண? இவனை கூட நான் அந்த அளவுக்கு பாசமா நினைச்சது கூட இல்லம்மா. என் பிள்ளைய அப்படியெல்லாம் நினைச்சேன். என் பிள்ளைய அப்படி வாழ வைக்கணும், இப்படி வாழ வைக்கணும்னு. கடைசியில மொத்தமா ஏமாத்தி முகத்துல கரையை பூசிட்டு போயிட்டாதேம்மா.
அப்பயே சொன்னேன், பொம்பளை பிள்ளைக்கு செல்லம் கொடுக்காத என்னைக்கா இருந்தாலும் அவ அடுத்த வீட்டுக்கு போறவ தானேன்னு சொன்னேனே, கேட்டியா நீ? அடுத்த வீட்டுக்கு போறதுதான் போனா, இப்படியா மூக்கறுத்துட்டு போகணும்? ஐயோ ஆண்டவனே, என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன்? ஒரு நாளும் கண் கலங்காத பையனாச்சு. உங்க அப்பா இறந்தப்ப கூட இந்த குடும்ப பாரத்தை நீ சுமக்கணும்னு நீ கண்ணீர் வடிக்காம இருந்தியே, உன்னே போய் கண்ணீர் வடிக்க விட்டுட்டு போயிட்டாலே, அவளை ஒரு நாளும் நல்லா இருக்க மாட்டா. இப்ப அந்த மாப்பிள்ளை குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியலையேம்மா. காலையில கூட என் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு என் சக்திக்கு தகுந்தாப்புல என் பிள்ளைய அப்படியெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மொத்தமா என் முகத்துல கண்ணி பூசிட்டாலேம்மா. இப்ப நான் எந்த முகத்தை வச்சுட்டுமா வெளியே போவேன்? இப்ப அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் பார்த்த மாப்பிள்ளை எதுல குறை நீயே சொல்லு பார்ப்போம். வசதியில குறையா, அந்தஸ்துல குறையா? அவ கார்ல போலாம், பங்களா வீட்டுல வாழுவா. என் பிள்ளை அப்படி இப்படின்னு ஆசைப்பட்டேனேம்மா. மொத்தமா எல்லாமே முடிஞ்சு போச்சேம்மா. ஏங்க அழாதீங்கங்க, அவ இப்ப போனதே பரவாயில்ல. நம்ம மண்டபத்துக்கு காசு கொடுத்து கல்யாணத்துக்கு எல்லாம் பத்திரிக்கை அடிச்சு ஊர் முழுக்க அழைச்சி நம்மள மூக்கறுக்காம விட்டாலே அதுவே சந்தோஷம் நினைங்க. அடியே, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன அம்புட்டு தான் சொல்லிட்டேன். ரோட்ல கடந்ததை உன்னைய தூக்கி வீட்டுல வச்சதுக்கு நல்லா செஞ்சிட்டீங்கல்ல என் பையனுக்கு. குடும்பம் அடி நீங்களாம். புள்ள என்னடி லட்சணமா வளர்த்து வச்சிருக்க? என்ன லட்சணமா வளர்த்து வச்சிருக்க? அத்தை, ஏற்கனவே நாங்க எல்லாம் நொந்து போயிருக்கோம் அத்தை. மேற்கொண்டு வெந்த புண்ணில வேலை பாய்ச்சாதீங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. நானே புள்ள போன சோகத்துல இருக்கேன். ஏண்டி, என்னடி சோகம் உனக்கெல்லாம்? என்ன சோகம்? என் பையன் இனிமே வெளியே போய் தலைவாட்ட முடியுமா? 4 பேர் முன்னாடி தான் போய் நிமிர்ந்து நிக்க முடியுமா? என் பையனை நல்லா மூக்கறுத்துட்டீங்களடி. அவ அப்படி போனா இவன் எப்படி போறான்னு தெரியல. அத்தை, இதுதான் சாக்குன்னு சொல்லி நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க அத்தை. அப்படியே ஓவரா நடிக்காத. இங்க பாருங்க, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். அப்ப கூட என் புள்ள சொன்னது என்னது, அப்பா அம்மாவும் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு. அப்படி இருந்தவளை தான் நீங்க இவ்வளவு தூரம் ஆளாக்கி இருக்கீங்க. பாத்தியாடாப்பா, இதுக்கெல்லாம் காரணம் நானாமா. அவளை நான் தான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வீட்டில் ஒன்றும் தெரியாத மாதிரி இருன்னு சொன்னாமா. எப்படி மாற்றி பேசுகிறா பாத்தியா? ஐயோ ஐயோ ஐயோ, இதை கேட்க நாதி இல்லையா? ஒரு சாதி இல்லையா? சனம் இல்லையா? இங்கே பாருங்க அத்தை, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. பெத்தவளுக்கு தான் தெரியும் புள்ள பொண்ணு வேதனை என்னன்னு. ஏ பாருடி, நீ 10 மாசம் வயிற்றுல தாண்டி சுமந்த. ஆனா என் பையன் நெஞ்சில சுமந்தான். இந்த குடும்பத்துக்கு என்ன செய்யல? இத்தனை நாள் பொறுப்பு இல்லாதவனா இருந்தாலும் இப்ப பொறுப்போட இருந்து குடும்பம் நடத்துனதுக்கு நல்லா செஞ்சுட்டீங்கடி மொத்தமா. அவளுக்கு நீயும் தூதா? இங்க பாருங்க, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை இருக்காது. இங்க பாரு, என்ன என் அம்மாவை ஏன் முன்னாடி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? அப்பா, இன்ன வரைக்கும் அப்பா இதானே அம்மா வாய்க்கு வந்தபடி பேசுனாங்க. அடிச்சி வாய மூடுங்கடா எல்லாரும். எங்க அம்மா நியாயம் தானே பேசுது. உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சதுக்கு நல்லா மூக்கறுத்து விட்டீங்களா எல்லாரும்? ஏங்க, உங்களுக்கு மட்டுமாங்க வேதனை, எனக்கு இல்லையா? வேதனை? நீ என்னப்பா, உனக்கு சோத்த பொங்கணும், இந்த வீட்டுல இருந்த வேலைக்கு போகணும், அதுதானே. உள்ளே ஒழுங்கா வளர்க்கறதுல ஒரு துப்பு இல்ல. பேசுறியா பேச்சு? நீ ஒழுங்கா வளர்த்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? அப்பா, வாய் வந்த மாதிரி பேசாதீங்கப்பா. அம்மா பாவம்பா. அவ பண்ணதுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க? மொத்த குடும்பமும் கூட்ட கலவாணி தானே. இங்க பாருங்க பாய், ரொம்ப வாய் பேசுறீங்க. இந்த மாதிரில என்கிட்ட பேசறத வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் வாய்க்கு வந்தபடி நானும் பேசுவேன். அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. என்னடா, என்ன திமிரா? உன்னை விட வயசுல மூத்தவங்களை எதிர்த்து பேசுற? ஏன்பா வாய்க்கு வந்தபடி அவங்க பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன் அம்மா மட்டும் தான் பிள்ளைய வளர்த்தாங்களே, ஏன் நீங்க வளர்க்கலையா? ஓ, நீங்க வளர்த்திருந்தா தானே தெரியும். அம்மா வளர்த்ததுதான் சரியில்லை, வளர்ப்பு சரியில்லைன்றீங்களே. அப்ப நீங்க வளர்த்திருக்க வேண்டியதானே? பாத்தியாடா தம்பி, தான் வளர்த்த கடா தான் மார்பிளே குத்துன்ற கதைய அவ உன்னைய மண்ணை வீசி விட்டு போனா. இவன் பாரு, வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு என்ன வேலை பாக்குறான். இங்க பாருங்க, ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தாலும் உங்களுக்கு என்னைக்கும் பிடிக்காது. எப்படா எதடா கலகம் மூட்டலாம், எதெல்லாம் என்ன பண்ணலாம் தானே காத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க தான் நகை எடுக்க போனாங்களே, வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட பொறுமையா எதா இருந்தாலும் சொல்லி பேசி முடிச்சிருக்கணும்ல. அதை விட்டுவிட்டு இதை இன்னைக்கே பேசி நடுத்தருவுல சந்தி சிரிக்கணும்னு தானே எல்லாமே பண்ணீங்க. எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. அதுவும் இல்லாம நீங்களும் தான்ப்பா எத்தனையோ கல்யாணத்தை போய் நீங்க காதல போய் சேர்த்து வச்சவங்க தானே. கல்யாணத்துல சொல்லுங்க, யாராவது நான் விரும்புறேங்க என்ன சேர்த்து வைங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து கெஞ்சினா உடனே
வீட்டுக்கு உங்களை வாக்கப்பட்டு வந்த நாள்ல இருந்து வேலை வேலை வேலைன்னு நம்ம வயிறை நிறைக்கணும்னு அது கஷ்டப்பட்டுச்சு. அப்படியாப்பட்ட ஆளை இப்படி பேசுறீங்க? உங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்க இந்த குடும்பத்துக்காக? அம்மாவை உங்களுக்கு சண்டையை மூட்டி விடுவாங்க, வேணும்னு பண்ணிட்டாங்க. அவ போனதுல என்ன தப்பு இருக்குது? அவளுக்கு மனசுல பிடிச்சவரா போயிட்டா. நீங்க இந்த 6 மாசம் தானே பொறுப்போட இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்களும் பொறுப்போட எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா அப்பா நமக்காக இவ்வளவு செய்யறாரு, அதனால இவரை விட்டு போக கூடாதுன்னு நினைச்சு அவளும் இருந்திருப்பா. ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல. சரி, இந்த மனுஷன் நமக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க மாட்டாரு, அவன் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா, அவ்வளவுதான். தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு அம்மாவை சொல்லாதீங்க. நீங்க பொறுப்போட ஒரு குடும்ப தலைவனா இருந்திருந்தா அவ இன்னைக்கு உங்க பேச்சு கேட்டு இந்த வீட்டுல இருந்திருப்பா.